வணக்கம். இது லதா ஆஸ்ட்ரோ சேனல். நான் உங்கள் லதா ராஜன். இறைவன் அருளால் நல்லதே நடக்கும். இன்றைய ராசி பலன்கள். சோபகிருது வருடம் மாசி மாதம் 10ஆம் தேதி 22/2/2024 வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் மாலை 4:44 வரை பூசம், பிறகு ஆயில்யம். இன்றைய திதி மதியம் 1:23 வரை திரையோதசி, பிறகு சதுர்த்தசி. இன்றைய யோகம் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. குளிகை காலை 9 மணி முதல் 10:30 வரை. சூலம் தெற்கு. பரிகாரம் தைலம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் பூராடம். மேஷராசி. மேஷராசிக்கு சந்திரன் 4ஆம் இடத்து அதிபதியாகி 4ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதும், சந்திரன ராசி அதிபதியாகிய செவ்வாய் பார்த்து குருமங்கள யோகம் செயல்படுறதும் சிறப்பு. இன்னைக்கு சிறந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நாள்னே சொல்லலாங்க. ரொம்ப நாள் ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்த காரு வண்டி வாங்கக்கூடிய யோகம் சிலருக்கு இருக்கு. சிலர் இடம் பூமி வாங்குவதற்காக முன்பணம் கொடுக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இன்னைக்கு இருக்குதுங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கும். இந்த மாதிரி விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. பொருளாதாரம் கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக தான் இருக்கும். அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள் கொஞ்சம் இழுபறியா இருக்குங்க. சிலருக்கு சில காரியங்கள் வெற்றி அடைகிற மாதிரி இருக்கும். சில காரியங்கள்ல தடைகளும் தாமதங்களும் ஏற்படலாம். கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். பெண்களுக்கு எந்த விஷயத்தையும் துணிச்சலா செஞ்சு எடுத்த காரியத்தை இன்னைக்கு முடிச்சு வெற்றியோட இருப்பீங்க. மனசு நிறைவா இருக்கும். குடும்பத்துல எல்லாரும் ஒற்றுமையா இருப்பாங்க. அன்றாட வாழ்க்கையில எந்த சிக்கலும் இருக்காதுங்க. பொருளாதாரம் தேவைக்கேற்ற அளவு இருக்கும். மாணவர்களுக்கு 4ஆம் வீட்டின் அதிபதியாகி கல்விஸ்தான அதிபதியாகி சந்திரன் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறது. இன்னைக்கு உங்க கல்வியில சிறந்த முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. எதிர்பார்த்ததை விட அதிக மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெறக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு. அஸ்வினி நட்சத்திரக்காரங்க பராசக்தியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். உங்களுக்கு பெருமை அளிக்கக்கூடிய விஷயங்கள், கௌரவத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இன்னைக்கு நிறைய நடக்குங்க. வீட்டுல மங்கள நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான அறிகுறிகள் இருக்கும். நண்பர்களும் நல்ல உதவியா இருப்பாங்க. உடல் நலம் சீரா இருக்கும். பணம் கேட்ட அளவு கிடைக்குங்க. ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பரணி நட்சத்திரக்காரங்க பிரத்யங்கரா தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு மனசுக்கு சங்கடத்தை கொடுக்கக்கூடிய சில விஷயங்கள் நடக்கலாம். நீங்க அடுத்தவங்களையும் வார்த்தைகளால புண்படுத்தாம எச்சரிக்கையா இருக்கிறது நல்லதுங்க. சில விஷயங்கள் அடுத்தவங்க பேசுறது உங்களுக்கு எரிச்சலை கொடுக்கலாம். மனசு எதுலையுமே முழுமையான ஈடுபாட்டோட இருக்காது. கொஞ்சம் தனிமையை விரும்புவீங்க. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு சொந்த தொழில் எது செஞ்சாலும் சிலருக்கு நல்ல வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. சிலர் சொந்த தொழில் செய்யணுங்கிற ஆசை இருக்கும். அதற்குரிய முயற்சியில இருக்கிறவங்க நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய அமைப்பும் இருக்குதுங்க. பொருளாதாரத்துல எந்த பிரச்சனையும் இருக்காது. உயர் அதிகாரிகளோட நன்மதிப்பை பெறக்கூடிய அமைப்பு வேலையில் இருப்பவர்களுக்கு இருக்கு. வெளிர் நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு வெளிர் நீலம். அதிர்ஷ்ட எண் 1 7. ரிஷபராசி. ரிஷபராசிக்கு 3ஆவது வீட்டுல சந்திரன் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதும், ராசி அதிபதியான சுக்கிரன் சந்திரனை பார்க்கிறதும் சிறப்பு. இன்னைக்கு உங்களோட துணிச்சலும் தைரியமும் அதிகமா இருக்குங்க. எதையுமே முன்னெடுத்து செய்யறதுல முதல் ஆளா இருப்பீங்க. துணிஞ்சு செஞ்சு காரியங்களை வெற்றியோட முடிச்சிருவீங்க. முன்னேற்றம் சிறப்பா இருக்கும். வியாபாரத்துல புதிய திட்டங்கள் வகுத்து அதுல நல்ல வியாபார நுணுக்கங்களை புகுத்தி நல்ல முன்னேற்றத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. கூட்டு முயற்சியால வியாபாரம் தொடங்கி நடத்திக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபத்தை பெறக்கூடிய அமைப்பும் இன்னைக்கு இருக்குதுங்க. பொருளாதாரம் சிறப்பா இருக்கும். பெண்களுக்கு எதையுமே உழைச்சு சம்பாதிக்கணும்னு கடினமான உழைப்பை கொடுக்கறதுக்கும் ரெடியா இருப்பீங்க. தன்னம்பிக்கை அதிகமா இருக்கும். துணிஞ்சு செயல்பட்டு வெற்றி அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. மாணவர்களுக்கு முரட்டுத்தனமா குருட்டு தைரியத்துல எந்த விஷயத்திலையும் ஈடுபடாம எதையும் நல்ல தீர ஆலோசிச்சு முடிவு செய்யறது நல்லது.
எந்த விஷயத்தையும் தடாலடியா பண்ணாம பொறுமையா பண்ணினீங்கன்னா காரியத்துல பிரச்சனை இல்லாம வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயரை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு சாதகமா நடந்து வெற்றிகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. வழக்குகள் எல்லாம் சரியான பாதையில போகும். உங்களுக்கு சாதகமாக தான் தீர்ப்புகள் வரக்கூடிய சூழ்நிலைகளும் இருக்கும். வேலை இடத்துல உயர் அதிகாரிகளோட ஒத்துழைப்பும் இன்னைக்கு சிறப்பா இருக்குங்க. சிலர் விளையாட்டு போட்டிகள் எல்லாம் வெற்றி பெற்று பரிசுகளை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. வெளிர் நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ரோஹிணி நட்சத்திரக்காரங்க சந்திர சூடேஸ்வரரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். சிலரோட மனநிலையில ஒரு அழுத்தம் இருந்துகிட்டே இருக்குங்க. எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. கற்பனை உலகிலேயே இருப்பீங்க. எதையாவது கற்பனை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. நம்ம நினைச்சது ஒண்ணு நடந்தது ஒண்ணா இருக்குதேன்னு குழப்பத்திலேயே இருப்பீங்க. எல்லாமே ஒரு முடிவுக்கு வரக்கூடிய நல்ல நேரங்கிறதுனால எதுலையுமே பொறுமையா இருக்கிறது நல்லதுங்க. பண பிரச்சனை எதுவும் இருக்காது. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க துர்க்கையம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு காதுக்கு இனிமையான செய்திகள், தொலைபேசி வழி செய்திகள் ஆகட்டும் அல்லது வெளியூர்ல இருந்து வர்ற செய்திகள் ஆகட்டும் உங்களுக்கு நல்ல செய்திகளா கிடைச்சு உங்க மனம் மகிழக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பொருளாதாரம் சிறப்பா இருக்கும். உடல் ஆரோக்கியமும் நல்லாவே இருக்குங்க. இன்னைக்கு உங்களோட கவலைகள் எல்லாம் தீர்ந்து நிம்மதியா இருக்கக்கூடிய காலநிலைகள் இருக்கு. பிங்க் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் இளமஞ்சள் பிங்க். அதிர்ஷ்ட எண் 1 9. மிதுன ராசி. மிதுன ராசிக்கு ராசிக்கு 2வது இடத்துல சந்திரன் தனஸ்தானாதிபதியாகி தனஸ்தானத்துல ஆட்சி பலம் பெறுவதும் ராசி அதிபதியான புதன் பாக்யஸ்தானத்துல இருக்கிறதும் சிறப்பு. இன்னைக்கு உங்களுக்கு பொருளாதார வசதி நல்லாவே இருக்குங்க. யாரு மூலமாவது பண வரவு இருக்கும். உங்களோட வீட்டு செலவுகளை சமாளிக்கக்கூடிய அளவு பணம் உங்களுக்கு இருக்கும். பேங்க் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இன்னைக்கு நல்லபடியா முடிஞ்சு லோன் அதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. சிலருக்கு ஃபைனான்ஸ் கம்பெனிகளை மூலமா நீங்க பணம் கேட்டிருந்தீங்கன்னா கூட அது கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. பிரச்சனை இல்லாம தொழில் வியாபாரங்கள்லாம் சிறப்பா நடக்கும். பல தொழில் அதிபர்களுடைய அன்பும் ஆதரவும் கூட இன்னைக்கு கிடைக்கும். பெண்களுக்கு எதிர்கால திட்டங்களையும் உங்களது வாழ்க்கை லட்சியங்களையும் நிறைவேற்ற துணிந்து செயல்படக்கூடிய அமைப்பு இருக்கு. எல்லா வசதிகளையும் இன்னைக்கு பெறுவீங்க. உங்களுடைய பேச்சு திறமை சிறப்பாகவே இருக்குங்க. மாணவர்களுக்கு யாருக்கிட்ட எப்படி பேசணும்னு தெரிஞ்சு பேசி காரியங்களை சாதிச்சுக்கிருவீங்க. உங்களுடைய முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும். அடுத்தவங்களோட உதவிகளை பெறக்கூடிய அமைப்பு இருக்குங்க. ரொம்ப பொறுப்பாக நடந்துக்கிருவீங்க. மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க துர்க்கையம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும். நீங்கள் செஞ்ச உதவி உங்களை இன்னைக்கு நல்ல டைமில் காப்பாற்றக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. வீட்டு செலவுகளை சமாளிக்கிறதுக்கு யாருடைய பணமாவது உங்கள் கையில் இருக்கும். பொறுப்பாக நடந்துக்கிருவீங்க. பொறுமையாக நடந்துக்கிருவீங்க. எல்லாமே நன்மையாக நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பிங்க் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்க வாராகி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பாக முடியும். சில விஷயங்கள்ல ரொம்ப கவனத்தோட இருக்கணுங்க. எந்த ஒரு காரியங்களையும் அவசரப்படாம நிதானமா செய்யணும். எச்சரிக்கை உணர்வு அதிகமா இருக்கணும். பண விஷயங்கள்லையும் கணக்கு வழக்கு பார்க்கறதுலையும் ரொம்ப கவனத்தோட இருக்கணுங்க. குடும்பம் சிறப்பா இருக்கும். செல்வ நிலையில எந்த குறையும் இருக்காது. நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு தொழிலையும் உயர்வை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. வேலை இடத்துலையும் நல்ல மதிப்பை பெறுவீங்க. உயர் அதிகாரிகளோட ஆதரவு உங்களுக்கு சிறப்பா இருக்குங்க. சிலருக்கு அசையும் அசையா சொத்துக்கள் மூலமா வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பும் இருக்கு. பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் பிங்க் பச்சை. அதிர்ஷ்ட எண் 3 9. கடகராசி. கடகராசிக்கு ராசி அதிபதியான சந்திரன் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதும் ராசிக்கு 5ஆம் இடத்து அதிபதியான செவ்வாய் சந்திரனை பார்த்து சந்திரமங்கல யோகம் செயல்படுறதும் சிறப்பு. உங்களோட பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவீங்க. உதவி மனப்பான்மை அதிகமாக இருக்கும். பொது வாழ்வில் இருக்கிறவங்க புகழடையக்கூடிய அமைப்பும் இருக்குதுங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் குடும்பத்தாரை விட்டு கொடுக்காம நடந்துக்கிருவீங்க. பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு வேலைகள்லையும் எத்தனை இடையூறுகள் வந்தா கூட அதெல்லாம் தாண்டி சமாளித்து வெற்றி அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. ரொம்ப பொறுமையாக நடந்துக்கிருவீங்க. ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இருக்கும். பெண்களுக்கு
எந்த ஒரு வேலையும் சிறப்பா செஞ்சு முடிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. செய்யும் செயல்கள்ல ஒரு நேர்த்தியும் ஒழுங்கும் இருக்குங்க. கனவு பலிதம் இருக்கும். உதவி மனப்பான்மை அதிகமா இருக்கும். மாணவர்களுக்கு செய்யற வேலைகளை பொறுப்பா செஞ்சு முடிப்பீங்க. சக மாணவர்களோட ஒத்துழைப்பு நல்லா இருக்கும். ரொம்ப நேர்மையோட நடந்துக்கிருவீங்க. உங்களோட பேச்சுக்கள்ல கருத்துக்கள் இருக்கும். ஆசிரியர்களோட நன்மதிப்பை பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. புனர்பூச நட்சத்திரக்காரங்க சிவபெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு எதிர்பாராத செல்வ நிலையை அடையக்கூடிய அமைப்பு இருக்கு. வேலை இடத்துல நல்ல வருமானத்தையும் லாபத்தையும் பெறுவீங்க. சிலருக்கு சொத்துக்கள் பத்திரப்பதிவு செய்யற யோகமெல்லாம் இன்னைக்கு இருக்குதுங்க. பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூச நட்சத்திரக்காரங்க குலதெய்வ வழிபாடு செஞ்சு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். எவ்வளவு கஷ்டத்துல இருந்தா கூட அதை சமாளிச்சு வெற்றி பெறக்கூடிய அளவு, அதை சமாளிச்சு வெளியே வரக்கூடிய அளவு பொருளாதாரம் யார் மூலமாவது உங்களுக்கு உதவிகள் கிடைச்சு மனசு நிம்மதி அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. நியாய தர்மங்களுக்கு கட்டுப்பட்டு நடந்துக்கிறீங்க. யாருக்காகவும் உங்க கொள்கையிலிருந்து விட்டு கொடுக்க மாட்டீங்க. கரு நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ஆயில்ய நட்சத்திரக்காரங்க கருமாரியம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு அரசியல்வாதிகள்லாம் சிறப்பான முன்னேற்றத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. சிலருக்கு அரசியல்ல ஈடுபாடு இருக்கும். எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். நண்பர்களால பெருமைப்படும்படியான விஷயங்கள்லாம் இன்னைக்கு நிறைய நடக்கும். ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை கருநீலம். அதிர்ஷ்ட எண் 3, 5. சிம்மராசி. சிம்மராசிக்கு ராசிக்கு 12வது இடத்துல சந்திரன் ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறது. சிறப்பான நல்ல யோகமான அமைப்புன்னே சொல்லலாம். 2ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கறதுனால குடும்பத்துல எல்லார்கிட்டையும் இணக்கமா இருக்கிறது நல்லதுங்க. ஆள் மனதுல இருக்கிற எண்ணங்களை இன்னைக்கு உணர்வீங்க. சிலருக்கு ஞான மார்க்கத்துல அதிக ஈடுபாடு இருக்குங்க. செலவுகள் அதிகமா இருக்கும். அதுவும் சுப செலவுகளாகவே இருக்கும். சிலர் கோயில் திருப்பணிகளுக்கெல்லாம் கொடுத்து உதவக்கூடிய அமைப்பு இருக்கு. நல்ல காரியங்கள்ல ஈடுபடுவீங்க. மங்கள நிகழ்ச்சி நடப்பதற்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க. பெண்களுக்கு குடும்பஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கறதுனால குடும்பத்துல உள்ளவங்க யாருக்காவது உடல்நிலை சரியாக இல்லாம மருத்துவ செலவு ஏற்படுவதற்கான சமயம் இது. பார்த்து கவனமா எச்சரிக்கையா இருங்க. உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணுங்க. மாணவர்களுக்கு கணக்கு வழக்குகள்ல கவனமா இருக்கணும். பண விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். அடுத்தவங்களை நம்பி பண பொறுப்புகளை ஒப்படைக்காம இருக்கிறது நல்லது. தீய வழிகள்ல பணத்தை செலவு பண்ணாதீங்க. மக நட்சத்திரக்காரங்க கற்பக விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். குடும்பத்துல சுப காரியங்கள் நடப்பதற்குரிய அறிகுறிகள் இன்னைக்கு இருக்குதுங்க. குழந்தை செல்வத்திற்காக காத்திருக்கிறவங்களுக்கெல்லாம் வாரிசு உருவாகக்கூடிய அமைப்பும் இருக்கு. பொருளாதாரம் சிறப்பா இருக்கும். தேவையானது தேவையான நேரத்துல கிடைக்குங்க. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூர நட்சத்திரக்காரங்க சாமுண்டீஸ்வரிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். சில சூழ்ச்சிக்காரர்களால மனம் சங்கடப்படக்கூடிய விஷயங்கள் நிறைய நடக்கும். அதுலயும் எதுலையுமே கவனத்தை செலுத்த முடியாத சூழல்கள் சிலருக்கு இருக்கும். மனசு எந்த காரியத்திலையும் ஒன்றாத ஒரு நிலை இருக்கும். பொருளாதாரத்துல சிலருக்கு பிரச்சனைகள் ஏற்படலாம். அதனால மனசுல ஒரு அலுப்பு இருக்கும். வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திர நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு தேவைப்படுற இடங்கள்ல மாத்திரம் உங்களோட கருத்துக்களை சொன்னா போதுங்க. தேவையில்லாத இடங்கள்ல அனாவசியமா பேசுறத மாத்திரம் தவிர்க்கிறது நல்லது. மற்றபடி உங்களோட குறிக்கோள்கள் நிறைவேறும். எந்த விஷயத்தையும் சிறப்பா செஞ்சு வெற்றியடையக்கூடிய அமைப்பு இருக்கு. சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 1, 7. கன்னிராசி. கன்னிராசிக்கு லாபஸ்தானாதிபதியான சந்திரன் இன்னைக்கு லாபஸ்தானத்துல ஆட்சி பலம் பெற்று செவ்வாயால் பார்க்கப்பட்டு சந்திரமங்கல யோகம் செயல்படுறது சிறப்பு. எடுத்த காரியங்கள்லாம் சிறப்பான வெற்றியை கொடுக்குங்க. தொட்டது தொடங்கும். எந்த தொழில் செய்கிறவங்களா இருந்தாலும் இன்னைக்கு வியாபாரம் சிறப்பாக நடந்து நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. கவலைகள்லாம் தீர்ந்து நிம்மதி அடையக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கு. கொடுத்த பணத்தை கேட்க முடியாத சூழ்நிலைகள்ல இருந்தவங்களுக்கு இன்னைக்கு அந்த பண வரவு தன்னால கிடைக்கும்.
அல்லது சிலருக்கு வாங்கின பணத்தை கொடுக்க முடியாத சூழல்கள் இருந்தவங்களுக்கு எப்படியாவது நல்ல பண வரவு இருந்து அதை திருப்பி கொடுத்து மன நிம்மதி அடையக்கூடிய சூழல்கள்லாம் இன்னைக்கு நிறைய இருக்குங்க. பெண்களுக்கு விவசாய பொருட்களால லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. சமையல் கலை வல்லுநர்கள்லாம் இன்னைக்கு அதுல சிறப்பா செயல்பட்டு நல்ல லாபத்தை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. மாணவர்களுக்கு உதிரி வருமானங்கள் நிறைய இருக்குங்க. சிலர் பார்ட் டைம் வேலை செஞ்சு சம்பாதிக்கக்கூடிய அமைப்புல இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய சூழல்கள் இருக்கும். காசு பணம் சேரும், நிம்மதியா இருப்பீங்க. உத்திர நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். உங்களோட நல்ல எண்ணங்களும் ஆசைகளும் இன்னைக்கு நிறைவேறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. கேட்ட இடத்துல கேட்ட உதவிகள் கிடைக்கும். வம்பு வழக்குகள்ல சாதகமான சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்கும். வேலை இடங்கள்லையும் உங்களோட திறமை வெளிப்படும். மூத்த அதிகாரிகளால பாராட்டை பெறக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குதுங்க. பண வரவு தாராளமா இருக்கும். சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும். ஹஸ்த நட்சத்திரக்காரங்க சோமநாதனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு பொறுப்புகளை அடுத்தவங்களை நம்பி ஒப்படைக்காம நீங்களே பார்க்கறது நல்லதுங்க. ஆன்மீக நாட்டம் அதிகமா இருக்கும். சிலர் தெய்வ தரிசனங்கள் கோயில்களுக்கெல்லாம் போய் பூஜை புனஸ்காரங்கள்ல எல்லாம் ஈடுபடுவீங்க. குடும்ப விஷயங்களை அடுத்தவங்க கிட்ட பகிராம இருந்தீங்கன்னாவே குழப்பங்கள்ல இருந்து தப்பிக்கலாங்க. பிரவுன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சித்திரை நட்சத்திரக்காரங்க செந்தில்நாதனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு உடல் நலம் ஆரோக்கியம் எல்லாம் சிறப்பா இருக்குங்க. நாள்பட்ட வியாதிகள் எல்லாம் குணமாகும். வியாபாரத்துல இருந்த மந்த நிலையெல்லாம் மாறி வியாபாரம் நல்லபடியா நடந்து நிறைய லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. குடும்பமும் சிறப்பா இருக்கும். ஒற்றுமை நல்லா இருக்கும். பணப்புழக்கம் தேவையான அளவு இருக்கும். ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 19. துலாம் ராசி. துலாம் ராசிக்கு 10வது இடத்து அதிபதியான கர்மஸ்தான அதிபதியான சந்திரன் இன்னைக்கு ஆட்சி நிலையில பலம் பெற்று இருக்கிறதும் ராசிய குரு பகவான் பார்க்கறதும் சிறப்பு. வேலைன்னு ஓடிக்கிட்டே இருந்தவங்களுக்கு இன்னைக்கு அதற்குரிய நல்ல மரியாதையும் மதிப்பும் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. சிலர் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீங்க. பொருளாதாரம் மிக பெரிய அளவுல இருக்கும். சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு வியாபாரம் சிறப்பா நடக்கும். புதிய ஒப்பந்தங்கள்ல எல்லாம் கையெழுத்து போடக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. இன்னைக்கு வேலைக்கு முயற்சி செஞ்சவங்களுக்கும் நல்ல வேலை கிடைப்பதற்கான அமைப்பு இருக்கு. வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செஞ்சவங்களுக்கு அதற்குரிய நல்ல வாய்ப்புகள் இன்னைக்கு வருங்க. பெண்களுக்கு எடுத்த காரியங்கள்ல வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. காரியத்துல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் விலகும். பரபரப்பா இருப்பீங்க. எப்பவுமே வேலைன்னு ஓடிக்கிட்டே இருப்பீங்க. மாணவர்களுக்கு படிச்சுக்கிட்டே வேலை செய்யறவங்களுக்கு இன்னைக்கு மதிப்பு மரியாதையும் உயரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. நல்ல பெரிய மனிதர்களோட உதவிகளும் ஆறுதலும் உங்களுக்கு இன்னைக்கு இருக்கும். சித்திரை நட்சத்திரக்காரங்க செந்திலாண்டவரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு நடக்கிறது எல்லாமே நல்லதா நடக்கும். உடல் நலம் தேரும். வீட்டுக்கு விருந்தினர் வருகை இருக்குங்க. அவங்கள உபசரிச்சு மகிழ்ச்சியா இருப்பீங்க. நண்பர்களோட தேவைக்கு நீங்க உதவி செஞ்சு மன நிறைவடையக்கூடிய அமைப்பு இருக்கு. பண தட்டுப்பாடு இருக்காது. ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சுவாதி நட்சத்திரக்காரங்க துர்க்கையம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு மனசுல ஒரு பரபரப்பு இருக்குங்க. வேலையில பொறுமையோட இருக்கிறது அவசியம். சின்ன தவறு கூட பெரிய பாதிப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுங்கிறதுனால எதுலையுமே எச்சரிக்கையா இருக்கிறது நல்லதுங்க. பண பிரச்சனை இருக்காது. யோசிச்சு செயல்படுறது நல்லது. ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். விசாக நட்சத்திரக்காரங்க பழனி ஆண்டவரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். குடுக்கல் வாங்கல்லாம் சிறப்பா இருக்குங்க. பாக்கிகள் எல்லாம் வசூலாகும். பண வரவு தாராளமா இருக்கும். சிலருக்கு புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு. அசையும் அசையா சொத்துக்களால நிறைய வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பும் இருக்கு. விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் வாங்குவீங்க. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 1, 3. விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு பாகியஸ்தானாதிபதியான சந்திரன் இன்னைக்கு ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதும் ராசி அதிபதியான செவ்வாய் உச்சம் பெற்ற நிலையில சந்திரனை பார்த்து சந்திரமங்கல யோகம் செயல்படுறதும் சிறப்பு. உங்களுக்கு அடி மனசுல இருந்த பயம் எல்லாம் விலகி எதுலையுமே ஒரு தன்னம்பிக்கை அதிகமா இருக்குங்க. ரொம்ப சுய கௌரவம் பார்ப்பீங்க. கௌரவத்தை எந்த ஒரு சூழ்நிலையிலையும் விட்டு கொடுத்து இறங்கி போக மாட்டீங்க. உங்களோட தன்மானம் ரொம்ப அதிகமாகவே இருக்குங்க. இருந்தாலும் இன்னைக்கு உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம சுமூகமா
நடக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. உங்களோட செல்வம் செல்வாக்கு உயரும். முன்னோர்களோட ஆசியால குடும்பம் விருத்தியாகக்கூடிய சூழல்கள்லாம் இன்னைக்கு இருக்குது. பெண்களுக்கு உங்களோட மனசுல இருந்த கலக்கங்கள் நீங்கி நல்லபடியான ஒரு சிறப்பான முன்னேற்றத்தை பெறக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. ஆன்மீக விஷயங்கள்ல ரொம்ப ஈடுபாடு இருக்கும். ஆன்மீகத்துக்காக செலவு செய்யக்கூடிய சூழல்களும் இருக்கும். சிலர் ஆன்மீக சுற்றுலா போவதற்கான அமைப்பெல்லாம் இருக்கு. மாணவர்களுக்கு முன்னோர்களோட ஆசியையும் அருளையும் இன்னைக்கு பெறவீங்க. தந்தையார்கிட்ட ரொம்ப இணக்கமா நடந்துக்கிருவீங்க. அவரோட உதவியும் உங்களுக்கு பெரிய ஆறுதலா இருக்கும். விசாக நட்சத்திரக்காரங்க பழனி ஆண்டவரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். பண வரவுல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் இன்னைக்கு நீங்கும். சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குதுங்க. லாட்ரி, கமிஷன், கான்ட்ராக்ட் போன்ற விஷயங்கள்லாம் இன்னைக்கு பண வரவு அதிகமாக இருக்கும். நல்ல கிரக நிலைகள் சாதகமாக இருக்கிறதுனால எதுலேயுமே முன்னேற்றம் அமையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். அனுஷ நட்சத்திரக்காரங்க குலதெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு கோயில்களுக்கெல்லாம் சென்று வேண்டுதல் எல்லாம் நிறைவேற்றக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. புண்ணிய காரியங்கள்ல ஈடுபடுவீங்க. உதவி மனப்பான்மை அதிகமா இருக்கும். தான தர்மங்கள்லாம் செய்வீங்க. முடிஞ்ச அளவு அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு மன நிறைவடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. உடல் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். கேட்டை நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு பொது நலத்துல அக்கறையோட இருப்பீங்க. பொது சேவை செய்யறதுல ஒரு ஈடுபாடு இருக்குங்க. அரசியல்வாதிகள் எல்லாம் மக்களோட நன்மதிப்பை பெறக்கூடிய அமைப்பும் இருக்கு. பிரயாணங்கள் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். காரியங்கள்ல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் விலகும். சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 3, 5. தனுசு ராசி. தனுசு ராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால வீண் வாக்குவாதங்கள்ல ஈடுபடாம அமைதியா இருக்கிறது நல்லதுங்க. சாதாரண பேச்சுக்கள் கூட பெரிய சண்டையில முடியலாம். அதனால மன வருத்தங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு. குடும்பத்துல பிரச்சனைகள் வந்தாலும் யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்து போனீங்கன்னா தான் அந்த பிரச்சனை பெரிதாகாம இருக்கும். பேச்சு வார்த்தைய வளர்க்காம சுமூகமா நடந்துக்கிறது நல்லதுங்க. சில காரியங்கள் தடைகளும் தாமதங்களும் ஏற்பட்டு மனசு சங்கடத்தை கொடுக்கலாம். அடுத்தவரோட பேச்சுக்கள் கூட உங்களுக்கு சங்கடங்களை கொடுக்கலாம். மன உளைச்சல் அதிகமா இருக்கும். அமைதியா இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துறது பிரச்சனைகள்ல இருந்து விடுபடக்கூடிய அமைப்புங்க. பெண்களுக்கு எதையுமே விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க. பேச்ச பெருசா வளர்க்காம சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டாலும் அந்த நேரத்துல அமைதியா இருந்துட்டீங்கன்னா பிரச்சனைகளை பெருசாக்காம நிம்மதியா இருக்கலாம். கடவுளோட அருள் நிறையவே இருக்கும். மாணவர்களுக்கு இன்னைக்கு வேண்டாத விவகாரங்கள்ல தலையிடாம ஒதுங்கி போயிடுறது நல்லதுங்க. அடுத்தவங்க மேல வரக்கூடிய ஒரு பழிகளும் பாவங்களும் உங்க மேல வந்து விழுகலாம். எதுலையுமே கவனமா இருங்க. மூல நட்சத்திரக்காரங்க கற்பக விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியுங்க. இன்னைக்கு பேச்சை குறைச்சு வேலையில கவனம் செலுத்துறது நல்லது. நண்பர்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. நல்ல காரியங்கள்ல மங்கள நிகழ்ச்சிகள் எல்லாம் கலந்துக்கிருவீங்க. சிலர் வீட்டு கல்யாணம், விருந்து போன்ற உபச்சாரங்கள் எல்லாம் இன்னைக்கு கலந்துக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. பண வரவுல எந்த தடையும் இருக்காதுங்க. உங்களோட தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும். ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு முழுமையான சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால எதையுமே ஆழ்ந்து யோசிச்சு செய்யறது நல்லதுங்க. தடாலடியா எதையுமே செய்யாதீங்க. எடுத்தோம் கவுத்தோன்னு செய்யறத விட்டுட்டு எதையுமே கலந்து ஆலோசிச்சு முடிவெடுக்கிறது நல்லதுங்க. எதையோ பறிகொடுத்தது போல மனசு இருக்கும். பொருளாதார பிரச்சனை எதுவும் இருக்காதுங்க. பிரவுன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திராட நட்சத்திரக்காரங்க பாலகுமாரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். எதையும் தைரியமா அணுகும் பக்குவம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கும். மனசுல இருந்த குழப்பங்கள் எல்லாம் தீரும். போட்டி பொறாமைகள் விலகும். பண வரவுல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்கும். குடும்பத்துல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்க. குடும்பம் அமைதியா இருக்கும். சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா, சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 1, 7. மகர ராசி. மகர ராசிக்கு சந்திரன் 7வது வீட்டுல இருந்து ராசியை பார்க்கிறது சிறப்பு. 7ஆம் வீட்டு அதிபதி ஆட்சி பெற்ற நிலையில இருக்கிறதுனால கணவன் மனைவி இடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் இன்னைக்கு விலகி நல்ல ஒரு இன்பமான சூழல் இருக்குங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து நல்ல அந்யோன்யமா இருப்பீங்க. குடும்பம் ஒற்றுமையா இருக்கும். குடும்பத்தாரோட
வெளியில் சென்று நல்ல பொழுத கழிக்கக்கூடிய சூழல்கள் இருக்கும். மங்கள நிகழ்ச்சிகள், விருந்து உபச்சாரங்கள் எல்லாம் இன்னைக்கு கலந்துக்கிருவீங்க. பொருளாதாரத்தில் எந்த ஏற்றத்தாழ்வும் இருக்காதுங்க. அன்றாட வாழ்க்கையில் சமாளிக்கக்கூடிய அளவு பொருளாதாரம் சிறப்பாகவே இருக்கும். கேட்டதை குடும்பத்துக்கு வாங்கி கொடுத்து சந்தோஷமாக இருப்பீங்க. பெண்களுக்கு கணவரோட அன்பும் ஆதரவும் இன்னைக்கு மகிழ்ச்சியை கொடுக்குங்க. பிள்ளைகளால் சிலருக்கு செலவுகளெல்லாம் இருக்கும். பிள்ளைகளோட அன்பும் அக்கறையும் உங்களுக்கு பெரிய நிம்மதியை கொடுக்கும். மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான சூழல்ல இருப்பீங்க. கவலைகள் எல்லாம் தீருங்க. சிலருக்கு சொந்த காலில் நிற்கணும், நம்மளே நம்மளோட செலவுகளை பார்த்துக்கணுங்கிற எண்ணங்கள் எல்லாம் இன்னைக்கு உருவாகும். கலையில் ஒரு ஆர்வம் ஏற்படும். கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் கலந்துக்கிருவீங்க. உத்திராட நட்சத்திரக்காரங்க பாலகுமாரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு போட்டி பொறாமைகள் எல்லாம் விலகும். வழக்குகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுத்து அதில் மன நிறைவடையக்கூடிய சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைக்குங்க. வேலை இடத்துல சக ஊழியரோட ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். குடும்ப கௌரவம் உயரும். பணவரவெல்லாம் நல்லாவே இருக்குங்க. சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். திருவோண நட்சத்திரக்காரங்க கார்த்திகேயனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு வேற ஒருத்தர் உங்களோட விஷயங்கள்ல தலையிட்டு உங்க வீட்டில் சில பிரச்சனைகளை உண்டாக்கலாம். அதனால உங்களுக்கு மன உளைச்சலும் குழப்பங்களும் அதிகமாகவே இருக்குங்க. மூன்றாவது நபரை குடும்ப விஷயங்கள்ல தலையிடுறத தவிர்க்கிறது நல்லதுங்க. குடும்பத்துல நல்ல நிம்மதியான ஒரு சூழல் இருக்கும். பண பிரச்சனை எதுவும் இருக்காது. ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். அவிட்ட நட்சத்திரக்காரங்க கந்தனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு எடுத்த காரியத்தை வெற்றியோட செஞ்சு நிம்மதியா இருப்பீங்க. மனசுல இருந்த கவலைகள்லாம் தீரும். பட்ட கஷ்டங்கள் எல்லாம் காணாமல் போற மாதிரி உணர்வு இருக்குங்க. எதிர்பார்த்த பண வரவு இன்னைக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. உங்களை புரிஞ்சு நடந்துக்காதவங்க கூட இன்னைக்கு உங்களோட பெருமையை உணரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, பச்சை. அதிர்ஷ்ட எண் 1, 9. கும்பராசி. கும்பராசிக்கு இன்னைக்கு 6ஆம் வீட்டு அதிபதியான சந்திரன் 6வது இடத்துல ஆட்சி பலம் பெற்று ராசி அதிபதி சனியின் நட்சத்திரத்துல இருக்கிறது சிறப்பு. ரொம்ப நாளா வேலைக்கு முயற்சி செஞ்சு கிடைக்காம புதிய தொழில் ஏதாவது தொடங்கலாமாங்கிற எண்ணங்கள்ல இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா அதற்கு உண்டான நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். பண உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இன்னைக்கு இருக்குதுங்க. பேங்க் லோன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிறப்பா முடியும். தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு வியாபாரம் சிறப்பா நடந்து நல்ல வருமானத்தையும் லாபத்தையும் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. வெளிநாட்டு முயற்சிகள் எல்லாம் இன்னைக்கு கைகூடும். வெளிநாட்டு வேலைக்கு முயற்சித்தவங்களுக்கு இன்னைக்கு வேலை கிடைப்பதற்கான அமைப்பும் இருக்குதுங்க. பெண்களுக்கு வீட்டிலேயே சின்ன சின்ன தொழில் செய்யறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு வருமானம் சிறப்பா இருக்கும். லாபம் அதிகமா இருக்கும். ஏதாவது ஒரு முயற்சியில இன்னைக்கு வெற்றி அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. மாணவர்களுக்கு படிச்சுக்கிட்டே சிலர் சைடு பிசினஸ் பண்ணுவீங்க. அதுல எல்லாம் நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அரசாங்க அனுகூலங்களும் இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பா இருக்குங்க. அவிட்ட நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு வீட்லயும் வெளியிலையும் உங்களோட கௌரவம் அதிகமா இருக்கும். வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்லாம் இன்னைக்கு சிறப்பா இருக்கும். உடல்நிலையிலையும் மனநிலையிலையும் நல்ல உற்சாகமான சூழல் இருக்குங்க. சுறுசுறுப்பா செயல்படுவீங்க. பயங்கள் விலகும். ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சதய நட்சத்திரக்காரங்க சக்தி தேவியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு உடலும் மனமும் கொஞ்சம் சோர்வாதாங்க இருக்கும். எதுலையுமே ஈடுபட மனசு இருக்காது. உடல் வலி, தலைவலி போன்ற தொந்தரவுகளும் இருக்கும். வேலையிலையும் அதிக ஈடுபாடு இருக்காதுங்க. வேலை இடத்துலையும் டென்ஷன் அதிகமா இருக்கும். மெருன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு பெரிய அதிர்ஷ்டம் அடிக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்குதுங்க. பணப்புழக்கம் அதிகமாகவே இருக்கும். கமிஷன், கான்ட்ராக்ட் போன்ற விஷயங்கள் பெரிய லாபத்தை கொடுக்கும். ஆரோக்கியமும் சிறப்பா இருக்கும். வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு, வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 3, 9. மீனராசி. மீனராசிக்கு 5ஆம் வீட்டு அதிபதியான சந்திரன் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறது சிறப்பு. பூர்வ புண்ணிய ஸ்தான அதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்கிறது. உங்க புண்ணிய பலன்களுக்கு ஏற்ற நல்ல முன்னேற்றங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. பிள்ளைகளால ஏற்பட்ட மன வருத்தங்கள்லாம் நீங்கி இன்னைக்கு சுமூகமான சூழ்நிலைகள் உண்டாகும். பிள்ளைகள் உங்களோட பேச்சை கேட்டு நடந்துக்கிறது மனது ஆறுதலை கொடுக்கும்.
வண்டி வாகனங்கள் பழுது ஏற்பட்டு சிலருக்கு செலவுகளை வைக்கலாங்க. வீண் செலவுகள் இருக்கும். சிலருக்கு சொத்துக்கள் சேரக்கூடிய அமைப்பும் இருக்கு. பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு. பெண்களுக்கு தந்தையாரோட ஆதரவு இன்னைக்கு சிறப்பா இருக்குங்க. தந்தையார் வழி உறவினர்களின் வருகை இருக்கும். அவங்கள உபசரிச்சு மகிழக்கூடிய அமைப்பு இருக்கு. மங்கள நிகழ்ச்சிகள்லையும் கலந்துக்கிருவீங்க. மாணவர்களுக்கு இன்னைக்கு பெற்றோரின் அன்பும் ஆதரவும் அதிகமாகவே இருக்கும். உயர்கல்வியில உயர்வு பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. விரும்பிய பாடத்துல அதிகமான மதிப்பெண்கள் பெறக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்குதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு தொட்ட காரியத்தை முடிக்க முடியாம சிலருக்கு இழுபறியான சூழ்நிலைகள் இருக்குங்க. இருந்தாலும் சில காரியங்கள் வெற்றியோட செஞ்சு முடிப்பீங்க. பாக்கிகள் எல்லாம் வசூலாகும். சிலருக்கு சைடு பிஸ்னஸ்ல நிறைய வருமானம் வரக்கூடிய அமைப்பு இருக்குது. பண வரவுல எந்த குறையும் இருக்காதுங்க. அசையும் அசையா சொத்துக்கள் கூட இன்னைக்கு அதிகமான வருமானத்தை கொடுக்கும். வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க மகா கணபதியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு ரொம்ப இரக்கமான மனதுல அடுத்தவங்க கிட்ட மனிதாபிமானத்தோட நடந்துக்கிருவீங்க. உங்களோட குறைகள் எல்லாம் தீரக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. கடவுளோட கருணை இன்னைக்கு அதிகமா இருக்கும். உங்களோட பேச்சுக்களுக்கு மதிப்பு மரியாதையும் இருக்கும். சுய கௌரவம் உயருங்க. பொருளாதாரம் சிறப்பாகவே இருக்கும். நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும். ரேவதி நட்சத்திரக்காரங்க மகாவிஷ்ணுவை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு நண்பர்களால உதவிகளும் ஆறுதலும் உங்களுக்கு பெரிய ஆதரவா இருக்குங்க. பாதுகாப்பான ஒரு உணர்வு இருக்கும். பெரிய மனிதர்களை சந்திச்சு அவங்களோட சந்தோஷமா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. உங்களோட காரியங்களையும் அதன் மூலமா சாதிச்சுக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. நல்ல நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிருவீங்க. ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் ஊதா. அதிர்ஷ்ட எண் 3, 8. நன்றி. இதுவும் கடந்து போகும். நல்லதே நடக்கும்.